அதிகாரம் 7. ரகுவேலின் வீட்டில். அவர்கள் எக்பத்தானாவை அடைந்தபொழுது தோபியா அசரியாவிடம், சகோதரர் அசரியாவே, உடனே என்னை நம் உறவினர் ரகுவேலின் வீட்டிற்கு அழைத்துச் செல்லும் என்றார். எனவே ரபேல் அவரை ரகுவேலின் வீட்டிற்கு அழைத்துச் சென்றார். ரகுவேல் தம் வீட்டு முற்றத்து கதவருகே அமர்ந்திருக்க கண்டு அவர்கள் முதலில் அவரை வாழ்த்தினார்கள். அதற்கு அவர், இளைஞர்களே வணக்கம், உங்களுக்கு நலம் பெருகட்டும் என்று அவர்களை வாழ்த்தினார். பின்னர் அவர்களை அவர் வீட்டிற்குள் அழைத்துச் சென்று, இவ்விளைஞர் என் உறவினர், தோபித்தை போல் இல்லையா என்று தம் மனைவி எதினாவிடம் வியந்து கூறினார். எதினா, இளைஞர்களே, எங்கிருந்து வருகிறீர்கள் என்று அவர்களை கேட்டார். அவர்கள் அவரிடம், நாங்கள் நினிவேக்கு நாடு கடத்தப்பட்ட நப்தலி குலத்து மக்கள் என்றார்கள். அதற்கு எதினா அவர்களிடம், எங்கள் உறவினர் தோபித்தை தெரியுமா என்று கேட்டார். அவர்கள், அவரை எங்களுக்கு தெரியும் என்றார்கள். பின்பு, அவர் நலமா என்று எதினா கேட்டார். அவர்கள், அவர் உயிரோடு நலமாக இருக்கிறார் என்றார்கள். என் தந்தையே அவர் என்றார் தோபியா. உடனே ரகுவேல் துள்ளி எழுந்து அவரை முத்தமிட்டு மகிழ்ச்சி கண்ணீர் வடித்தார். தம்பி, உனக்கு மங்களம் உண்டாகுக. நீ ஒரு நல்ல சிறந்த தந்தையின் மகன். தருமங்கள் செய்யும் நேர்மையான ஒரு மனிதர் பார்வை இழந்தது எத்துணை துயரமான செய்தி என்று கூறி தம் உறவினர் தோபியாவின் தோள் மீது சாய்ந்து அழுதார். அவருடைய மனைவி எதினாவும் தோபித்துக்காக அழுதார். அவர்களுடைய மகள் சாராவும் அழுதாள். பிறகு ரகுவேல் தம் ஆடுகளுள் ஒன்றை அடித்து அவர்களை சிறப்பாக உபசரித்தார். அவர்கள் குளித்த பின் கை அலம்பி விட்டு உணவருந்து அமர்ந்தார்கள். தோபியா ரபேலிடம், சகோதரரே, என் உறவினளான சாராவை எனக்கு மணமுடித்து கொடுக்குமாறு ரகுவேலிடம் கேளும் என்றார். இச்சொற்கள் ரகுவேலின் செவியில் விழுந்தன. அவர் இளைஞரிடம், நீ இன்று இரவு உண்டு பருகி மகிழ்வுடன் இரு. தம்பி, என் மகள் சாராவை மணந்து கொள்ள உன்னை தவிர உரிமையுள்ள மனிதர் வேறு எவரும் இல்லை. உன்னை தவிர வேறு எவருக்கும் அவளை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் இல்லை. ஏனெனில் நீ என் நெருங்கிய உறவினன். ஆயினும் தம்பி, உன்னிடம் ஓர் உண்மையை கூற விரும்புகிறேன். அவளை நம் உறவினர்களுள் 7 மணமுடித்து கொடுத்தேன். அவளை கூடுவதற்கு நெருங்கிய அன்றிரவே அவர்கள் அனைவரும் இறந்தார்கள். இப்பொழுது தம்பி, உண்டு பருகு, ஆண்டவர் உங்கள் இருவருக்கும் நல்லது செய்வார் என்றார். அதற்கு தோபியா, நீங்கள் இதை பற்றி ஒரு முடிவுக்கு வரும் வரை நான் உண்ணமாட்டேன், பருகவும் மாட்டேன் என்றார். ரகுவேல், சரி, செய்கிறேன். மோசேயின் நூலில் விதித்துள்ளபடியே அவளை உனக்கு மணமுடித்து கொடுப்பேன். உனக்கு அவளை கொடுக்கும்படி விண்ணகத்திலும் உறுதி செய்யப்பட்டுவிட்டது. ஆகவே உன் உறவினளை ஏற்றுக்கொள். இனி நீ அவளுக்குரியவன், அவள் உனக்குரியவள். இன்று முதல் என்றுமே அவள் உன்னுடையவள். தம்பி, விண்ணக ஆண்டவர் இன்று இரவு உங்களை காப்பாராக, உங்கள் மீது இரக்கமும் அமைதியும் பொழிவாராக என்றார். தோபியா சாரா திருமணம். ரகுவேல் தம் மகள் சாராவை அழைக்க அவள் வந்தாள். அவளது கையை பிடித்து தோபியாவிடம் கொடுத்தார். மோசேயின் நூலில் விதித்துள்ள சட்டங்கள், முறைமைகளின்படி இவள் உனக்கு மனைவியாகிறாள். இவளை ஏற்றுக்கொண்டு உன் தந்தையின் வீட்டுக்கு இனிதே அழைத்துச் செல். விண்ணக கடவுள் உங்களுக்கு அமைதி அருள்வாராக என்றார். பின்பு அவர் சாராவின் தாயை அழைத்து ஓர் ஏட்டை கொண்டு வரச் சொன்னார். மோசேயின் சட்டம் விதித்துள்ளபடி சாராவை தோபியாவின் மனைவியாக்கும் திருமண ஒப்பந்தத்தை அதில் எழுதி கொடுத்தார். அதன்பின் அவர்கள் உண்டு பருகத் தொடங்கினார்கள். ரகுவேல் தம் மனைவி எதினாவை அழைத்து அவரிடம், அன்பே, மற்றோர் அறையை ஏற்பாடு செய்து அவளை அங்கு அழைத்துச் செல் என்றார். ரகுவேல் தமக்கு கூறியபடி அவர் சென்று அறையில் படுக்கையை ஏற்பாடு செய்தார். தம் மகளை அங்கு அழைத்துச் சென்று அவளுக்காக அழுதார். பிறகு கண்ணீரை துடைத்து கொண்டு அவளிடம், அஞ்சாதே மகளே, விண்ணக ஆண்டவர் உன் துயரத்தை மகிழ்ச்சியாக மாற்றுவார். துணிவு கொள் மகளே என்று சொல்லிவிட்டு வெளியே வந்தார்.